15% ஆஃப் த குளோபல் பாப்புலேஷனுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. இதை அட்ரஸ் பண்ற விதமா மினிட் மேட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பில்போர்ட் கேம்பெயினை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மினிட் மேட் அப்படின்ற பிராண்ட சொன்னாலே அவங்களுடைய ஆரஞ்சு ஜூஸ் ரொம்பவே பாப்புலர். ஸோ அந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ற விதமா 2023 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நிறைய சிட்டிஸ்ல இந்த கேம்பெயினை லான்ச் பண்றாங்க. யூசுவலா இந்த பெரிய பெரிய பேனர்ஸ் ஹோர்டிங்லாம் வைக்கும் போது அந்த பேனர் வந்து அந்த சன்லைட்டை பிளாக் பண்ணும். ஆனா இவங்க பிளேஸ் பண்ண பில்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் சன்லைட்டை பிளாக் பண்ணாம அதை அலோவ் பண்ற மாதிரியான பில்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் பில்போர்டை ஃபுல்லா கவர் பண்ணாம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல அந்த லைட் அலோவ் பண்ற மாதிரி எம்டி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு சில பில்போர்ட்ஸ்ல ரிஃப்ளெக்டர்ஸ் பிளேஸ் பண்ணிருந்தாங்க. லைக் சன்லைட் அதுல பட்டு கீழே ரிஃப்ளெக்ட் ஆற மாதிரி. இந்த கேம்பெயின் எக்ஸிக்யூட் பண்ண அந்த டீம் எங்கெங்கெல்லாம் பில்போர்ட் பிளேஸ் பண்றாங்களோ அங்க சிட்டி ஸ்பேஸ், ரூஃப் டாப் பொசிஷன், பில்டிங் ஷேடோ, சன்லைட் பொசிஷன் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த பில்போர்டை என்ன மாதிரி வச்சா சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் ஷெல்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. யூசுவலா இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாத்தையும் நிழல்ல உட்காந்துருப்பாங்க. பட் இவங்க சீட்டிங் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெயில்ல போட்டிருந்தாங்க. ஓகே, ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ விட்டமின் டி கிடைக்கிறதுக்கான ஒரு நேச்சுரல் சோர்ஸ் சன்லைட் தான். அதுவும் மோஸ்ட்லி சிட்டிஸ்ல இருக்கவங்கலாம் இண்டோர்ல தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் இவங்க வெளியில வரும்போதாவது வெயில் படட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல எண்ணெல்லாம் இருக்கட்டும், அதை ஏன் மினிட் மேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ஆரஞ்சு ஜூஸ்ல விட்டமின் டி அண்ட் கால்சியம் இருக்கு. அதனால தான் விட்டமின் டி, ஹெல்த், நேச்சர், அவுட்டோர் மீடியான்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இவங்க ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றாங்க. ஸோ மக்கள் இதை பார்க்கும்போது அது டைரக்டா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் மாதிரி இல்லாம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் த சேம் டைம் அந்த பிராண்டும் சட்லா அவங்களுடைய ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸை கன்சியூமர்ட்ட கன்வே பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and follow me for more brand related content.